நேற்றைக்கு 38ஆம் அதிகாரத்தில் படித்தோம். சுழல் காற்றின் மூலமாக வந்த தேவன் யோபு கையில் கேள்விகள் கேட்டார். ஆண்டவர் மொத்தம் 77 கேள்வி கேட்டாராம். அன்றைக்கு யோபு கையில் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி நம்ம கையில் கேட்குறதா நம்ம நினச்சிக்க போகிறோம். இயற்கையை பற்றி கேட்டார், சூரியனை சந்திரனை பற்றி கேட்டார், ஒளி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார், ஒளி போகிற வழி உனக்கு தெரியுமா, சமுத்திரத்தை பெற்றது யார் தெரியுமா என்றெல்லாம் கேட்டார். மறைவிடங்களை பற்றி எல்லாம் கேட்ட தேவன் இன்றைக்கு தன்னுடைய படைப்புகளில் உயிரினங்களை பற்றி கேட்க போகிறார். அதுங்களோட பவர் பற்றி கேட்க போகிறார். பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம அவங்க கரு உருவான நாள்லேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் செக்கப்பு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் பண்ணி இல்லை அந்த நம்பர்லாம் வாங்கி லாஸ்ட்டில் குழந்தை பிறந்ததும் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு தெரியும், கோழியும் ஓரளவுக்கு தெரியும். பாசை, கற்பாம்பூச்சி, எலி நீங்களா செக் பண்ணுறீங்க. பூனை, யானை, டாகீஸ் செக் பண்ணுறோமா? இல்லை. அது நல்லா பெருகுது. மரம், செடி, ஓணான், பாம்பு. யோபு இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற? பதில் சொல்ல போகிற. பாருங்கள், இதில் ஆண்டவர் எந்தெந்த மிருகங்களை பற்றி எல்லாம் கேள்வி கேட்குறாருன்னா, வைல்ட் கோட், வரை ஆடுகள். வரை ஆடு ஈனும் காலத்தை நீ அறிவாயோ? அதனுடைய குழந்தை போடுறது, அதனுடைய பிள்ளைகள் பிறக்கிறதும் அது குட்டி போடுறதும் நீ அறிவாயோ? அதோட கவுண்டிங் உனக்கு தெரியுமா? இல்லை, மக்களுக்கு நம்ம கவுண்டிங் வைக்கிறோம். ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர்லாம் பேர் வைப்பாங்க, சொல்லுவாங்க. எத்தனாவது மாதம் ஆடு இருக்குது? சரி, ஆடு சொல்லிடுவாங்க, மாடு சொல்லுவாங்க. எத்தனாவது மாதம் இந்த ஓணானுக்கு வயிற்றில் இருக்குது? ஆமேன். ஓணா குட்டி போடுமா, முட்டை போடுமா? வெரி குட். பாம்பு சிலது முட்டை போதும், சிலது குட்டி போடும். எக்ஸலண்ட்டாக இருக்கான். நீ வெட்டினரி டாக்டர் ஆகணுமா? நீ இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டுருக்கிற, நீ அங்கே நர்ஸ் ஆகிடு. கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம். ஸ்குவிரல், அணில் முட்டை போடுமா, குட்டி போடுமா? குட்டி போடும். குட். அணில் குட்டி போடும். வெரி குட். குருவி முட்டை போடும். காக்கா, பருந்து, கழுகு எல்லாம் முட்டை. ஆமை முட்டையா பார்த்துருக்கீங்க? ஆமாம் முட்டை. சூப்பர். மீன், சில மீன் முட்டையும் வைக்கும். வா, என்ன அதிசயம், என்ன அதிசயம். நம்ம மனிதர்கள்லாம் போடுறாங்களே, மனிதர்கள் குழந்தை பிறக்குதுல, அதுவும் வயிற்றுல கரு முட்டை உருவாகுது. உனக்கு அதெல்லாம் தெரியுமா யோபு? பெரிய ஆள் மாதிரி பேசுகிற. அந்த கணக்கெலாம் உனக்கு தெரியுமா? நீ தான் நிர்ணயிக்கிறியா? நீ தான் ஸ்கேன் பண்ணி சொல்கிறியா? மாத்திரை கொடுக்குறியா? ஆமேன். ஆமாம். இதில் 4 பற்றி பேசுகிறார். வரையாடுகள், மான்கள். ஆமேன். ஆமாம், அது பலத்து வர்றது. காட்டுக்கழுதை. பிறகு 7ஆம் வசனம் வந்துட்டோம். காண்டாமிருகம். கரெக்டா? ஆமாம். தீக்குருவி 13ஆம் வசனம். பிறகு நாரை. பிறகு எத்தனாவது? 18. குதிரை 19. வெட்டிக்கிளியை மிரட்டுறது போல குதிரையை மிரட்டுவியா? நம்மளால் வெட்டுக்கிளியை கூட மிரட்ட முடியாது. அதை பார்த்தா அடிச்சிடுறோம், அவ்வளோதான். அதை நான் கண்ட்ரோலில் பண்ணுறோம். வெட்டுக்கிளி வருது பாரு, அடிச்சிரு அப்படின்றோம். ஆமேன். குதிரையை பற்றி பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். எக்காலத்தை பற்றி கூட பயப்படாதான். ஆமேன். வேற ராஜாளி. என்னது? கழுகு. ராஜாளி அது சாப்பிடுது, அதனுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குது. இந்த 30 வசனத்தில் பல கேள்விகள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒன்றா நம்ம தியானிக்க போகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேச போகிறது. யோபின் புஸ்தகத்தில் என்னென்ன ஞானம் விளங்குறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், வைல்டு கோட்ஸ். அந்த வைல்டு கோட்ஸ்க்கு என்ன சொல்லுது வேதம்? ஃபஸ்ட்டு வசனத்தில் வரையாடு. இந்த வைல்டு கோட்ஸ், இந்த வரையாடுன்னு சொல்கிறது டொமஸ்டிக் அனிமல் கிடையாது, அது வைல்டு அனிமலாக.
ஆனால் பார்க்குறதுக்கு டொமஸ்டிக் அனிமல் மாதிரி இருக்கும், பார்த்தா நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை என்ன பண்ண முடியாதான், பிடிக்க முடியாது. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணும்போதே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மிருகம், ஆனால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனுடைய பிரில்லியன்ஸ், அதனுடைய பவர், அது இருக்கிற வல்லமையை நீ பார்க்க முடியுமா? அது எப்போ கன்சீவ் ஆகுது, அதனுடைய ஜெனட்டிக்ஸ், அதனுடைய ஃபர்டிலைசேஷன், அதனுடைய ஓவம், ஆமேன், அது எந்த காலத்தில் கரு உருவாகுது, எத்தனை மாதம் அந்த பிள்ளையை தான் வயிற்றில் வச்சுக்குது, எப்படி குட்டி போடுது, உன்னால் சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா சொல்ல முடியாது? நீ எதை வரையாடுன்னு சொல்கிறையோ, எதை வைல்டு கோட்னு சொல்கிறையோ, அது எங்கே வாழுதோ அந்த இடத்துக்கு உனக்கு ஆக்சஸே கிடையாது. அது ஏறுற மலையில் நீ ஏறவும் முடியாது, அது மேலே ஏறி போய் அது வீடு கட்டியிருக்கிறதுல நீ போகவும் முடியாது. யூ cannot go to be protected against the predators. அதுக்கிற இடத்துக்கு சிங்கமும் ஏறி போய் பிடிக்க முடியாது, அதை புலியும் ஏறி போய் பிடிக்க முடியாது. அது எங்கே குட்டி போடுது, எந்த ஐசியூவில் குட்டி போடுது, எந்த டெலிவரி ரூமில் குட்டி போடுதுன்னு உனக்கு தெரியாது. யூ cannot even witness it. It is very rare. இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு கேமராவை அனுப்பி பிடிக்கிறாங்க, மற்றபடி உன்னால் அதை பிடிக்க முடியாது. கவனிங்க, இட் இஸ் டைரக்ட்லி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் காட். தேவன் தான் அதுக்கு பிரசவம் பார்க்குறாரு, அவர் கண்ட்ரோலில் இருக்குது. யோபு, நீ எதனா அதை பற்றி சொன்னால் சொல்லு. அல்ல இல்லையா? நான் இதெல்லாம் கூட பிரம்மாண்டமாக பார்க்கலங்க. நான் இந்த அணில், பறவைகள், குருவிகள், நம்ம வீட்டில் வளர்க்குற கலர் ஃபிஷ் எல்லாம் பார்க்குறேன். வண்டர்ஃபுல். ஆமென். கோட்ஸ், ஆடுகளை பற்றி பேசினார், வரையாடு பற்றி பேசினவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? இந்த 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 வரையாடுகள் போது ஆடுகளை பற்றியும் நம்ம பேசலாம். இந்த ஆடுக்கு பேர் வந்து they are called as the poor man's cows. ஏழையின் மாடா ஆடுனா. ஆமென். ஒரு மாடு வளர்க்குறது விலை ஜாஸ்தி, ஆடு கொஞ்சம் விலை கம்மி. ஆமாம். இந்த ஆடு வந்து செம்மறி ஆட்டுக்கு சொந்தக்காரர்கள். ஆடு வந்து எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம்? பாலுக்காகவும் மாமிசத்துக்காகவும் அது மேலே உள்ள ரோமத்துக்காகவும் உபயோகப்படுத்துகிறார்கள். ஆடு சில நேரம் வரையாடு, செம்மறி ஆடு அளவுக்கு நீளமாக வளரும். அதனுடைய கொம்புகள் சுருண்ட வண்ணமாய் இருக்கிறது. they are flat but twisted. ஸ்பைரலாக இருக்காது, ட்விஸ்டடாக இருக்கும். ஆமென். ஆமாம். அதனுடைய கால்கள் ரெண்டும் க்ளூவ்டு, ஹூவ்ஸ் ஆர் க்ளோவன், லேசாக விரிக்குழம்புள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அதனுடைய வால் ஷார்ட்டாக இருக்குது. வால் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து யாரும் சூப் வைக்க முடியாது, ஆட்டு வால் பண்ண முடியாது. ஆட்டுக்கு சின்னதாக ஒரு பேடு இருக்கும். பேடுனா என்னது? தாடி இருக்கும். ஆமாம். ஆம்பளை ஆடுகிட்ட போனால், வரையாடுகிட்ட போனால் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வரும். அது என்னது? ஆண் என்று அர்த்தம். பெண் வரையாடுக்கும் தாடிகள் இருக்கும், ஆனால் அவைகளுக்கு நீளமான முடிகள் வளர்வதும் உண்டு. ஆமென். கடினமான ரஃப்பான மிருகங்கள், அவைகளுக்கு வேண்டிய உணவை பாலைவனத்திலே கூட அவைகள் கண்டுபிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. they are not afraid about climate. ஐயோ மழை பெய்யுது என்ன பண்ணுவேன், அது கேரே கிடையாது. மழையிலையும் ஜாலியாக இருக்கும். பயங்கரமாக வெயில் காயுது, கவலையே கிடையாது. வெட் கிளைமேட்டில் அதால் அதிகமாக வாழ முடியாது, ஆனால் ஹாட் கிளைமேட்டில் அதிகமாக வாழ முடியுதான். ஆமென். ஒரு வரையாடுக்கு சில நேரம் ஒரு குட்டி, 2 குட்டி, 3 குட்டிலாம் கூட பிறக்குமா. ஆமென். பிறக்கும் போது முழுதும் முடியாக பிறக்குமா. பிறக்கும் போதே கண்ணை திறந்துட்டு பிறக்குமா. 4 மணி நேரத்தில் பிறந்த பிறகு 4 மணி நேரத்தில் எகிரி குதிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடி அது விளையாட ஆரம்பிச்சிருமா. எத்தனை மணி நேரத்தில்? 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அம்மாவோட பால் குடிக்கிறத நிறுத்திட்டு காணாமலே போயிருமா. ஒன்றும் 14 வருஷம் வாழுமா. யோபு, ஏதாவது அதை பற்றி சொல்லு. நீ முடிஞ்சால் ஒரு கயிறு போட்டு கட்டி எடுத்து வந்து வீட்டில் வலை, உன்னோட ஆடு கூட வலை. ஆமென். ஆமென். they live mainly in mountains and rocky place. தரையில் ஒன்றா நீ ஓடி போய் பிடிச்சிடுவ, பைக்கில் போய் பிடிப்ப, காரில் போய் பிடிப்ப, ஆட்டோவில் போய் பிடிப்ப, சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றின்னு வந்துடுவேன். அது எங்கே போவோம்? அது போகிறதே ஏறுறது தான் மலை மேலே. they live in mountains and rocky places. ஆமென். ஈஜிப்டில், இஸ்ரேலில் இது இருக்குது. அதனால தான் இதை பற்றி யார் எழுதியிருக்கார்? யோபின் புஸ்தகத்தில் கர்த்தர் பேசுகிறார்.
Can you number the months they fulfill? இன்னைக்கு தேங்க்ஸ் டு வெட்டினரி அனிமல்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம், அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஆனால் தெரில, அன்றைக்கி அவர் கேட்டார், அதனுடைய மாதம் கணக்கு உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமாம். Do you know how length of time a female carries her young? ஹல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து அவருடைய நடைகளை பார்க்குறாரு என்றாரு அப்படின்னு சொன்னார் 16ஆம் அதிகாரத்தில். பாருங்க, இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, நீ நடக்கிற நடைய நான் என்ன நீ நினைக்கிறடா? நான் அந்த வரையாடு இருக்குதே, அது கரு உருவாகி குட்டி போடுற நாளே எண்ணி வச்சிருக்கேன்டா. உன் ஸ்டெப்ஸ் என்னடா? ஹல்லேலூயா. அவைகள் ஈனும் காலம் உனக்கு தெரியுமா? Do you know when they give birth to their young? Or can you control them? உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? They bow down. அது வலியில் வேதனையில் ஜஸ்ட் குனிஞ்சிடுதான். பாருங்க, அவைகள் நொந்து, எப்படிங்க நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு வேதனைகள் நீங்கிவிடும். என்ன பண்ணிடுதான்? குனிஞ்சிடுது. அவ்வளோதான். ஒரு ஊசி போட்டுட்டு வரல, போய் என்ன பண்ணுது? குனிஞ்சிடுது. வலி வேதனைப்படுது. அந்த வலிகள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுது? போயிடுது. ஹல்லேலூயா. ஆமாம். தேவஜனமே, ஆண்டவர் சொன்ன அந்த வரையாடு இன்றைக்கி எக்ஸ்டிங்ஷனில் இருக்குதான். எக்ஸ்டிங்ஷன்னா நிறைய காணாமல் போயிருச்சான். ஆமாம். நிறைய மக்கள் வந்து இதை சாப்பிடலாம், இதை கொல்லலாம் அப்படின்றது வந்ததுனால இன்றைக்கி நிறைய மிருகங்கள் அது இல்லாமல் போய்விட்டது என்பதாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. வரையாடு பற்றி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லாமா? நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னை பற்றி ஆண்டவருக்கு கேர் இல்லை, என்னை பற்றி ஆண்டவருக்கு கேர் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை, தங்கள் களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறார், பிழைப்பூட்டுகிறார், சாப்பாடு போடுறார், அருமையான சாப்பாடு போடுறார். ஐ மீன் டெய்லி ஃப்ரைட் ரைஸ் போட மாட்டார். டெய்லி ஃப்ரைட் ரைஸ் தான், மதியம் வெறும் பிரியாணி தான், காலையிலனா இட்லி தோசை கறி குழம்பு தான். இல்லை, ஆண்டவர் அதுங்களுக்கு கரெக்டாக டயட்டு கொடுக்குறார். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கேளுங்க, காசு கொடுத்து சாப்பாடு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஜபத்தில் இருங்க. இன்றைக்கி கஞ்சி கொடுத்தாருன்னா என்ன பண்ணுங்க? மதியம் தயிர் சோறு கொடுத்தாருன்னா, ஆமாம், அப்படி ஒரு மாதம் கழிச்சு அவ்வளோ பிரியாணி தருவார், சாப்பிட்ருங்க ஜாலியாக. அவரே உங்களுக்கு டயட்டீஷியனாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். நான் இதை தான் சாப்பிடுவேன், வேண்டாம் இந்த லாஜிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவைகளை பிறைப்புட்டுகிறாராம், அவைகளுக்கு கொடுக்குறாராம், அவைகளை சாப்பிட வைக்கிறார். காட்டுக்கழுதை. நெக்ஸ்ட்டு என்னதுங்க? வைல்ட் ஆஸ். நம்ம ஊரில் சுற்றி மேய்து, அதில் இது காட்டுக்கழுதை. கழுதை எந்த பக்கம் எட்டி ஒதிக்கும்? முன்னாடி காலா பின்னாடி காலா? பின்னாடி. கழுதை முன்னாடி தானே போகுது, நம்ம பின்னாடி போகக்கூடாது. எப்படி விடும்? டவக்கு பைக்கு கிக் பண்ணுற மாதிரி அப்படி கிக் பண்ணும். பாருங்க, இந்த காட்டுக்கழுதையை ஃப்ரீயாக திரிய விட்டுக்கிறாராம். முடிஞ்சா கயிறு போட்டு எடுத்து வந்து கட்டு. அந்த காட்டுக்கழுதையின் கட்டுக்களை அவிழ்த்தவர் யார்? சாதா கழுதையை நீ கட்டி வச்சுக்கிற, காட்டுக்கழுதையை முடிஞ்சா என்ன பண்ணு? கட்டு. உன் வீட்டில் எடுத்து வந்து கட்டு, உன் ஆடு மாடுகள் கூட கட்டு. முடியாது, ஏன்னா ஆண்டவர் அதை நேச்சராகவே படைச்சிருக்காரு. அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரதர், நான் சிங்கம் புலியை பற்றி சொல்ல, ஒரு ஞானி கேட்குறாரு, சிங்கம் புலியை கூட சில ஜூவில், நம்ம நாட்டில் இப்போ சர்க்கஸில், வெளிநாட்டிலலாம் சில சர்க்கஸில் சிங்கம் புலியை கூட அவன் கூட்டு போகிறான். ஒரு காட்டுக்கழுதையை கூட்டு போக முடியாதான். சிங்கம் கூட என்ன பண்ணுவாங்க? நான் சின்ன பையனாகும் போது யானை சைக்கிள் ஓட்டம். யாரெல்லாம் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்க? நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், இருக்கும். ஆனால் காட்டுக்கழுதை சைக்கிள் ஓட்டாது. ட்ரை பண்ணி பாரு. நமக்கு தெரியாத ரகசியங்கள் ஆண்டவர் கேட்குறார். சிங்கத்தை பாருன்னு சொல்ல, எது? காட்டுக்கழுதை. ஹல்லேலூயா. It doesn't come under your control. ஏன்னா அதனுடைய கட்டுக்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அவிழ்த்து விட்டுருக்கிறார். காட்டில் உள்ள கழுதையும் உன்னோட டாங்கியும் ஒரே மாதிரி இருக்கும். பட் they are different species. தெரியாமல் போய் கை வச்சிட போற. நம்ம கழுதா மாதிரியா இருக்க, என்ன பண்ணிட போற? பிடிச்சிட போற. they are different species. அதை என்ன பண்ணுறாரா? அறுத்து. ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரித்து காட்டுறாரு பாருங்க. எனக்கு ஒரு சாதா கழுதையும் காட்டு கழுதையும் கொண்டு வந்து நிறுத்தினா வித்தியாசம் தெரியுமான்னு எனக்கு தெரில. இந்த கழுதையே நம்ம பார்த்ததில்லை, வளர்த்ததில்லை, பார்த்துக்கிறோம், வளர்த்ததில்லை, அதை வளர்த்ததில்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். இந்த கழுதைக்கு சாப்பாடுக்கு பாடு கொடுத்தா சாப்பிட்டு நம்மக்கிட்ட வரும். அந்த கழுதைக்கு சாப்பாடுக்கு பாடு கொடுத்தா, ஏன்டா நீ யாரா எனக்கு சாப்பாடு போகிறதுன்னு எட்டி ஒதுக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது. see how ஆண்டவர் நமக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதோட வீடு வந்து வில்டர்னஸா. ஐ ஹவ் மேட் இஸ் ஹவுஸ் இன் வில்டர்னஸ். அதற்கு வனாந்திரத்தை வீடாகும். வனாந்திரம் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூ லாங்குவேஜில் அராபா என்ற அர்த்தம். அராபா அதுக்கு வீடு. ஒவ்வொரு நிலத்தை அதுக்கு என்ன பண்ணுறேன்? வாசஸ்தலம். ஒவ்வொரு நிலம்னா பேரன் லேண்டு. ஒரு சின்ன செடி கூட வளராது, ஒரு சின்ன குருவிக்காக கூட இல்லாத இடம் இது அதுக்கு வீடு. நீங்களான வீடு கட்டுவோமா? நமக்கு குழாயில் தண்ணி வரணும், அப்புறம் கிணத்துலையும் தண்ணி வரணும், பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்கணும், பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பக்கத்துலேயே பிரியாணி கடை இருக்கணும், பக்கத்துலேயே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கணும், ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணும், மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாலாம் அப்படி அப்படியே பக்கத்தில் இருக்கணும். இல்லை, எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு வேலை ரொம்ப ஜாஸ்தியாகுதா? பாதி விலைக்கு கொடுங்களேன், ஃப்ரீயாக கொடுங்களேன், எல்லாம் பண்ணுவோம். அது அப்படி கிடையாது, ரஃபாக எடுக்குது. வில்டர்னஸ் போங்கடா, அரபா தான். அப்புறம் பாலைவனம், டெசர்ட் ட்ராக்ட், பிளெயின். ஹல்லேலூயா. ஆமாம், தண்ணி ரொம்ப தூரத்தில் இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல. கம்மி விலைக்கு லேண்ட் வாங்கி போயிடுதா இல்லை ஃப்ரீயாக வாங்கி போயிடுச்சான்னு தெரில. தண்ணி இல்லாத இடத்துல லேண்ட் எப்படி கிடைக்கும்? கம்மி விலைக்கு தரும். ஒன்றுமே காக்கா கூட போகாத இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கும், நீங்கள் போய் மடைக்க வேண்டியதா. His house is in wilderness. ஆமென். ஆமாம், சரி. அடுத்தது கேள்வி கேட்குறாரு. காட்டுக்கழுது அந்த இருக்குது, எல்லாம் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதே, என்னதுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதே, உடனே இது என்ன பண்ணலாம்? அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை. ஆமாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? சவுண்ட் விடுவாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஐயா அம்மா வச்சுக்கிறாங்க. ஏய் ட்ர் எதனா சவுண்ட் விடுவாங்க. அதுக்கு அப்படியே ஊன்னுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு சவுண்டு. எங்கள் அம்மா கோழி வளர்க்குமா, பா கோழிக்கு நம்ம என்ன சொல்லுவீங்க? பா 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 பாப்பான்னுவாங்களே. வேறு ஸ்டேட்லேருந்து ஒருத்தவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கோழி வளர்த்தாங்க. அவங்க கோழி காயிலே வெங்காயம் வெட்டி போடுறாங்க. நம்ம வீட்டில் என்ன போடுறாங்க? அரிசி போடுறாங்க. வெங்காயம் விட்டு ஆ ஆ ஆனா அந்த வீட்டு கோழி ஆக்கு போகுது, நம்ம வீட்டு கோழி பாக்கு போகுது. மா என்னம்மா அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? பா 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 அப்படின்னா அது வருது. எங்கள் தாத்தா மாடு வளர்த்தாரு, அப்படி பண்ணுவார். அந்த சவுண்டை கற்றுக்குது. நான் எடுத்த ட்ரைனிங் எனக்கு தான் தெரியும். அது பா பா தான் வரும், கூட எப்படி வரும்? அப்படி ஒரு சவுண்டு வரணும். அது என்ன பண்ணோம்? ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ கூட நம்ம கூப்பிட்டா வராது, அது யார் கூப்பிட்டா தான் வரும்? தாத்தா. அப்படி கூடாது, இப்படி கூட அப்படி வாய் அடிக்கும் அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த காட்டு கழுதை நீ எந்த சவுண்டு கொடுத்தாலும் அது உன்னை மதிக்கிறது இல்லை. இட் வில் நாட் பி அட்ராக்டட். He does not regard the crying of the driver. ஏய் பா 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 பா. நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது ஒரு அண்ணன் அந்த மாடு வளர்க்குறவங்க பாரு, மெயின் ரோடை கிராஸ் பண்ணுவார். ஒரு பெரிய குச்சி வச்சுருப்பார். அந்த குச்சியை தூக்கி அப்படி நீட்டு இருப்பாருங்க. ரோட்டில் ஒரு பஸ்ஸு ட்ராரி பைக்கெலாம் நிறுத்தணும், நம்மளாம் நிற்போம், அதுங்க ஜாலியாக போவோம் சைடில். அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். ஓரங்கள் அது ஜாலியாக போகும். அந்த மாதிரி காட்டுக்கழுதை என்ன பண்ணாது? வராது. அது மலை மேலே தான் ஃபுட்டை தேடி பிடிக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கோம், ஆனால் காட்டுக்கழுதை எதை தேடி போவோம்? சாப்பாடை. ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மலை உச்சி மேலே சாப்பாடை கண்டுபிடிக்கும். பச்சை பூண்டுகளை தேடி தெரியும். காலையில் தூங்க அது வேலைனா தான் கீரை வாங்கின்னு வருது தான். நம்ம வேலை பால் வாங்கின்னு வருது, நியூஸ் பேப்பர் வாங்கின்னு வருது. ஆனால் அது என்ன வாங்கின்னு வரும்? கீரை. ஹல்லேலூயா. It searches for every green thing. It wants greenish thing. பச்சைனா அதுக்கு என்ன பண்ணும்? பிடிக்கும். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். அதை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமேன். காட்டுக்கழுதையை முடிச்சார். அடுத்த மிருகத்துக்கு வராரு. காண்டா மிருகம். நான் மிருகம் காண்டா மிருகம். அதுவும் பார்க்குறதுக்கு எனக்கு கூட டொமஸ்டிக் அனிமல் மாதிரி இருக்கும், ஆனால் முரட்டுத்தனமாக இருக்கும். அதுக்கே போய் பேசி ஒரு டீல் பண்ணி இன்றைக்கி நைட்டு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போனால் அது சம்மதிக்குமா? இல்லை, கயிறுகள்லாம் போட்டு கட்டி எடுத்து வந்து வீட்டில் கட்டி ஒரு 10 வருஷம் கட்டி வச்சாலும் நைட்டில் தங்குமா? அதோட பிளானே உன் கயிறு எப்போ இருக்கலாம், எவன் பிடிச்சான் தான் அவனை ஒரு இடிச்சிட்டு காலி பண்ணிட்டுனா போகலாம். அது அடங்காது. இது இங்கிலீஷ் வசனம் வந்து யூனிகார்ன்னு சொல்லப்பட்டது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா? 10 மாடு உழுறத அது உழுந்துடும். அது சேர்த்த
சகதி ஆக்கி வைக்கிறத பார்த்தா சூப்பராக பண்ண பிடிச்சிட்டு வந்து இங்கே பண்ணலான்னா அது பண்ணாது. கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ அது உனக்கு இசையுமா? அது அதிக பலன் உள்ளது என்று நம்பி நீ எதை வேலை வாங்குவாயோ? இதனால் வரைக்கும் டெக்னாலஜியில் உலகம் ஃபுல்லாக யாருமே காட்டெருமையை வச்சு என்ன உழுததில்லை, ஏறு உழுததில்லை. பசு மாட்டை கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, கழுதை கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆடை கூட ட்ரை பண்ணிக்கிறாங்க, ஆளுங்க கூட ஏறு உழுதுக்கிறாங்க. காட்டெருமை பக்கத்தில் தான் எங்கன்னா சேத்துல இருக்கும், அதை பிடிச்சிட்டு வரமாட்டாங்க, அது உழாது. யோசித்து பார்த்துட்டு தான் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் உழுதலாண்டா அப்படின்ட்டு. There are things around you which you cannot control. நான் இதை படிக்கும்போது ஆண்டுகளை சொன்னேன், சாமி காட்டு எருமையான் சாமி, என் மனசே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சாமி, என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தலையில் கொட்டுற முடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது பாட்டுன்னு கொட்டின்னு கிடக்குது. என்னம்மா வெள்ளை கருப்பு முடியல வெள்ளையாகுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. வெயிட்டு போட்டுடுது, குறைக்கலான்னு பார்த்தா முடியல. 2 இட்லி சாப்பிட்டுக்கிறோம் 4 வருஷமாக, வெயிட் என்ன பண்ணல, கண்ட்ரோலே ஆகலை. பலருக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிபி கண்ட்ரோல் முடியல. அப்பா கண்ட்ரோல் பண்ணுற வேலை எங்கள் வேலை இல்லைப்பா, அதை நீயே வச்சுக்கோ, உங்கள் கண்ட்ரோலுக்கு வர்றது எங்கள் வேலைன்னு நான் இதை காலையில் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு. அல்ல இல்லையா? கண்ட்ரோல் பண்ணுற வேலை பைத்தியம் பிடிக்க வைக்கும். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது இவங்களாம் கேட்கணும், அவங்களாம் கேட்கணும்னு சொல்லி பாருங்களேன், நீங்கள் தான் 1 நம்பர் பைத்தியக்கார ஆளாக பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சுன்னு இருப்பீங்க. ஆர்டர் சொல்கிறத கேட்டோன்னு வைங்களேன், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. Will you be able to control it? Amen. Hallelujah. We cannot control it. அது வந்து உன்னோட வயல்வெளியில் வேலை செய்யுமா? ஒரு ஞானி கேட்குறாரு, lions could be tamed, but this wild oxen, this buffalo wild ox family was never been tamed in human history. மனித வரலாற்றில் அயர்லாண்டில் இருக்கிறவங்க காட்டெருமையை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு குக் கிராமத்தில் காட்டெருமை வச்சு தான் ஏறு விடுறாங்க. இல்லை, உலகம் ஃபுல்லாக காட்டெருமை அடங்காது. ஹல்லேலூயா. ஆமென். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதற்காக தான் பண்டைய காலத்தில் 1917 6 லட்சம் மாடர்ன் ரைஃபிள் கொடுத்தாங்களாம் அதுங்களை வேட்டையாடி கொள்வதற்காக. இன்றைக்கி அதுவும் டிஸ்ட்ரிக்ஷனில் காணாமல் போன மிருகத்தில் ஒன்றாய் மாறி விட்டது. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு என்ன சாவடிச்சிட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டதா அர்த்தம். என்னதுங்க? என்ன பாருங்க, என்னதுங்க? கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஸ்கில்லுங்க. உங்கள் பையன் நீங்கள் சொல்கிறத கேட்கலாம் வைங்களேன், உடனே டடால் புடால் அடிக்கிறது, உங்களுக்கு ஒரே சந்தோஷம், கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு. கண்ட்ரோல் பண்ணல, அவன் புலி பதுங்கி இருக்குது. கொஞ்சம் பெருசான பிறகு ஏன் என்ன அடிச்சேன்னு கேட்குறதுக்கு. கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு உண்மையான ஸ்கில்லு. ஹல்லேலூயா. அதுக்கு நிறைய டூல்ஸ் வேணும். அடின்ற டூல் அதில் இருக்குதானே எனக்கு தெரில, திட்டதுன்ற டூல் இருக்குதான்னு தெரில, ஆனால் அன்புன்ற டூல் இருக்குது. என் ஆண்டவர் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் அடித்து கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு வட்டி முதலோடு திரும்பி வருமோன்ற பயம் இருக்குது. திட்டி கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், திரும்பி திட்டுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் முழு உலகத்தை அன்பில் கண்ட்ரோல் பண்ணுறார், தன் வார்த்தையில் கண்ட்ரோல் பண்ணுறார். ஆமென். இன்றைக்கி ஏன் நான் கண்ட்ரோல் பற்றி பேசுகிறேன்னு தெரில. லைஃப்பில் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. பாஸ்டரால் சபையை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனைவியால் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கணவனால் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, பெற்றோரால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு ஆஃபீஸில் ஹையர் அதிகாரியால் தான் ஆஃபீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்யா? வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆமென். ஒரு கூட்டமான வாலிபர்கள் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கிறான், பிரயோஜனமே இல்லை. 2 விவசாயம் செஞ்சுன்னுக்கிறான், பல பேருக்கு சோறு போடுறான். அன்கண்ட்ரோலபிள் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன். அப்படி கண்ட்ரோலபிளாக நான் இருப்பேன்னா காட்டுக்கு எழுத கூட ஃப்ரெண்டாகி அப்படி எங்கன்னா போயிட வேண்டியது தான். வா, நீ மனுஷால் கண்ட்ரோல் ஆகாமல் வந்துட்டேன், நாங்கள் அப்பா கண்ட்ரோல் ஆகாமல் வந்துட்டேன், அம்மா அப்பா கண்ட்ரோல் ஆகாமல் வந்துட்டேன்னு போக வேண்டியது தான். அதை நம்ப முடியாது. He will not bring home thy seed and gather it into thy barn. நீ பண்ற விவசாயத்தை கொண்டு வந்து தர மாட்டான். ஸோ இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். இது யோபு கையில் ஆண்டவர் கேட்குறார். யோபு கையில் ஆண்டவர் கேட்ட கேள்வி, நம்ம கையிலையும் கேட்ட கேள்வி. நம்ம என்ன நினச்சோம்? சிங்கம் தான் கண்ட்ரோல் ஆகுதுன்னு நினச்சோம்ல. எத்தனை சிங்கத்தை தூக்கி வச்சுருக்காங்க, ஜூலெல்லாம் வச்சுக்கிறாங்க, மணி அடித்தா சாப்பிடும் அது, அப்படிலாம் வந்துடுச்சு. பட் நாட் தீஸ் அனிமல்ஸ். அடுத்தது முக்கியமான ஒரு பேர்டுக்கு வந்துட்டார் ஆண்டர். இப்போ பேர்ட்ஸ் பக்கம் வந்துட்டார். நல்ல ரெக்கை இருக்குது, பெரிய உடம்பு, ஆனால் அந்த ரெக்கை ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது, பறக்கவே பறக்காது. தீக்குருவி. என்னதுங்க?
ஆமாம். தீக்குருவி தங்கள் சட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் சட்டைகளால் விறகுகளால் பறக்கிறதுக்கு சமானம் அல்லவோ? ஆமேன். ஆஸ்ட்ரிச் இது பேர் என்னதுங்க? ஆஸ்ட்ரிச், தீக்குருவி. பெருசாக இருக்கும், குட்டி தலை. தலை எப்படி இருக்கும்? மூளையே கிடையாது அதுக்கு. குட்டி தலை, பெரிய கழுத்து, பெரிய உடம்பு. அது முட்டையை தரையில் இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்து விட்டு போதான். எல்லா பறவையும் தன்னோட அனலை தான் குட்டி கொடுக்கும். இது எல்லாம் போட்டுடுது மணலில் போட்டு கடை எக்கட்னா கடை மணலில் கடை. கால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. நாயிடுமா கால் பட்டு உடைந்து போகும். நான் வேணா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். எங்கன்னா தீக்குருவியோட முட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் காலில் மெரிச்சு உடச்சி பாருங்கள். சொல்லிட்டா உடையாதான். என்ன பண்ணாது? யூ கேனாட் பிரேக் த ஷெல் ஆஃப் திஸ் ஆஸ்ட்ரிச். ஆமேன். ஆமாம். அவரோட ரெக்கை அவர் பறக்கிறத பார்த்தா சும்மா அப்படியே ஃப்ளாப்பு பட 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 படணும். வாவ் சூப்பர் 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 பறக்க போகுதுன்னு பார்த்தா அது பறக்கவே பறக்காது, ஓடும். மேலே பறக்கிறாங்களே அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு இது ஓடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அவரோட படைப்பை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாருங்க. ஆமேன். நம்ம சும்மா ஒரு தக்காளி சட்னி செஞ்சு நான் என்ன மாதிரி செஞ்சோம் தெரியுமா, நான் தக்காளி சட்னி தெரியுமா, என்ன தெரியுமா, நான் தெரியுமா அப்படின்னு இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் தக்காளி சட்னி செஞ்சால் அந்த தக்காளி சட்னி இன்றைக்கி நம்மளை சாப்பிட வச்சுட்டு நாளைக்கு அது குட்டி தக்காளி சட்னி குட்டி போட்டு அது நமக்கு நாளைக்கு கிடச்சி நாளைக்கு அந்த தக்காளி சட்னியோட குட்டி போட்டு வந்தால் நம்ம எக்ஸலண்ட்டு. நம்ம செஞ்சது நைட்டே ஸ்டிங்கிங் ஆகிடுது. எது நம்ம செய்வது? நம்ம ஆண்டவர் பெருமையாக யோபுகளை பேசுகிறார். என்னடா தீக்குருவி பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிற ஆண்டவரே. நீ கோழி வளர்க்குறியா? அது அவையம் காக்கிற மாதிரி காக்கலையே. ஏன்? அதோட கேரக்டர் அப்படி ஆண்டவர் வச்சுக்கிறார். என்ஜாய். அது போது. கால் மிதிப்பட்டு உடைந்து போவதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அதை பார்க்கும்போது அந்த அந்த வர குஞ்சுகள் தன் குஞ்சு போல இல்லாதபடி வருத்தப்படாமல் விருதாவா போகுது. அது பட்ட வருத்தம் விருதாவாம். சில நேரத்தில் சிலது வந்து ஸ்பாயில் பண்ணப்படுது. சில மிருகங்கள் அந்த கல் அதை தூக்கிட்டு போய் உடைச்சி சாப்பிட்டு போயிடுது. மனுஷன் வேட்டையாடுறான். பார்த்துருக்கீங்களா டிஸ்கவரி சேனலில்? அவனும் தீக்குருவி மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அப்படி போவான். அது பாத்திரம் அவன் கதை என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள். ஓடுவான் திப்பு திப்பு திப்புன்னு. பார்த்துருக்கீங்களா? தீக்குருவி மாதிரியே ஓடுவான். அது அழகாக கண்டுபிடிச்சிடும். ஆனாலும் எடுத்துருவான். எப்படியோ எப்படி என்ன ஆர்டர் சொல்ல வரேன்னா கொஞ்சம் கவனிங்க. எல்லாத்தையும் பூமியில் உள்ள அண்ட சராசரத்தில் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறவர் நான் தான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, திரும்பி என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை, என்னை விழுந்தா எழுந்தா டயலாகு, விழுந்தா தூக்க ஆள் இல்லை, எழுந்தா தூக்க ஆள் இல்லை, படுத்துக்குனா தண்ணி மொண்டு கொடுக்க ஆள் இல்லை. வேணாம், இருக்காரு நம்முடைய பரலோக தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அதுக்கு ஞானமே கொடுக்கலாம். It has got a small head and a big body. Hallelujah. It is not genius. Amen. ஒரு ஞானி சொல்றாரு, stupid ostrich என்றார். The stupid ostrich has a beautiful wings. இந்த முட்டாள் தீக்குருவி தான் படித்தோம் தமிழில். அழகான என்ன இருக்கான்? ரெக்கைகள். ஆமாம். பியூட்டிஃபுல் என்னன்னா அது அப்படி ஃப்ளிப் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் அது பறக்காதான். அப்பா உடம்பு இருந்தால் இப்படி இருக்கணும்டா, இன்னும் அழகா 1000 முட்டையை கூட அவையும் காக்கன்றீங்களா? அது ஒன்றை கூட காக்காது. உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க, பொறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. சிலர் கோழி குஞ்சுமாக இருப்பாங்க, நிற்கிறதுக்கே தெம்பு இருக்காது. அவங்க அநியாயத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே உயிர் போகிற அளவுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. இதை கழுவுலே, அதை மொழிலே, இதை என்ன பண்ணுவேன், அதை என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஆனால் ஓட்டம் சாட்டம் ஆகிட்டன் வெயிட்டாக எல்லாம் இருப்பான். பைக் ஆஃப் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு பட்டு தூங்கி நிற்பான். பைக் ஆனில் இருக்கும், இன்ஜினே ஆனில் இருக்கும். ஐயோ இது என்ன பண்ணுவேன், கத்தாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஞானியா இருந்தா போய் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. முதல்ல நமக்கு பிபி ரைஸ் ஆகி உயிர் போயிடும். நான் ஒரு நாள் ஒரு வெயில்ல
ட்ராவல் பண்ணேன். போகும்போது பெங்களூர் ஹை ரோட்டில் பார்த்தா ஒரு மனுஷன் 2 பேர் அந்த 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 லேண்டு ட்ரில்லிங் மிஷின், அந்த கடப்பாறை மாதிரி இருக்குமே, அதை வச்சு அப்படியே தொலை போடுவாங்களே, அது அப்படியே தொலை போட்டுனுக்குறான். நான் போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்தால் ஒரு 1/4 கிலோமீட்டர் தான், ஆளுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு அண்ணனை தொலை போட்டுனுக்குறான். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்பா இவன் உடம்பு என்ன ஆகும், பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதை பிடிக்கிறதுனால அந்த அதிர்வு, இந்த போன்ஸ் எல்லாம் போயிட்டு கழுத்தில் போயிட்டு எத்தனை பேர் சர்வைக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளமில் போகிறாங்க. எவ்வளோ நாள் இதை செய்வான் தெரில. ஆனால் பூமியே ஆள்றாராம் அவர். அது நினப்பு நமக்கு என்னது, எவ்வளோ நாள் ஆளுவேன், ஆண்டுக்குனே இருப்பியா, உன் உடம்பு ஆளுமா? சத்தியமாக சொல்கிறேன், ஆளாது. நம்ம அவரோடு கூட சேர்ந்து அவர் வழியில் போயிட்டு ஆளலாம். இப்போ ஆள முடியாது. இப்போ நமக்கு டென்ஷன் நம்மளை உதவாது, டென்ஷன் நமக்கு உதவாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. காட்டு அதனது தீக்குருவி ஹாப்பியாக இருக்குது. அதற்கு கர்த்தர் என்ன பண்ணாரா, புத்தி கொடுக்க விலக்கி வைத்தார். சட்டைகளை விரித்து அது சட்டைகளை விரித்து வரும்போது எழும்பும் போது என்ன பண்ணுமா, குதிரையும் அது மேலே ஏறிக்கணும்னு அசட்டை பண்ணுவோம். என்ன பண்ணுமா, ஒருத்தர் குதிரையில் வந்தார்னா ஓடாது, நின்று யார்ப்பா நீ, தம்பி உனக்கு ஊர் எது, நான் இங்கே வந்துக்கிறேன்னு கேட்குமா. ஏன்னா குதிரை மூஞ்சி மேலே ஒரு குத்து போடும், குதிரை மேலே உட்காந்துக்கிற மேலே குத்து போடும். குதிரை தான் என்ன பண்ணும் இல்லை, அந்த ஸ்னார்டிங் சவுண்டு சைடில் போயிடும். அவன் ஹல்லேலூயா. நம்மலாம் அப்படிப்பட்ட சவுண்டு தான் விட முடியும், அந்த மாதிரி வாழ முடியாது. சவுண்டு வேணால் விடலாம், இல்லை நம்ம பின்னாடி ஒரு படம் போட்டுக்கலாம், அண்ணன் குதிரை போன்றவர்னு ஒரு குதிரை படம் போட்டுக்கலாம், சிங்கத்தை போன்றவர்னு படம் போட்டுக்கலாம். கிடையவே கிடையாது, அவைகள் வேறு, அது தேவனுடைய பிரம்மாண்டமான படைப்பு. இங்கே ஆண்டவர் வந்து காட்டுக்கே ராஜா இருக்கார் சிங்கம், அவரை பற்றி இங்கே பேசவே இல்லை. நரின்னு ஒருத்தர் இருக்கார் தந்திரமானவர், அவரை பற்றி பேசலை. நம்ம எதெல்லாம் பார்த்து பயப்படுறோமோ அதை பேசவே இல்லை. நம்மலாம் எதெல்லாம் கன்சிடர் பண்ணலையோ அதோட பவரை சொல்லித்தரார். இது சயின்ஸா இல்லையா, சயின்டிஃபிக்கா இல்லையா, ரிசர்ச்சா இல்லையா, யோபுக்கு தெரியாதது கர்த்தர் யோபுக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ யோபுக்கு தெரிஞ்ச அனிமலை பற்றி பேசினார். யோபு குதிரையின் வீரியத்தை, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ. ஐயோ யோபு, குதிரைக்கு நீ தான் கராட்டே சொல்லி கொடுத்தியா, பாக்ஸிங் சொல்லி கொடுத்தியா, நீ தான் கத்த சொல்லி கொடுத்தியா? உலகத்தில் சொல்லி கொடுத்தோம் ஒழுங்காக செய்யாத ஒரே இனம் நம்ம மட்டும் தான். ஆ சொல்லு, ஆ, ஈ சொல்லு, ஒய், கரெக்டா ஏபிசிடி சொல்லு, அவ்வளோதான், ஏபிசிடி காணும். ஆனால் குதிரைக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல. குதிரை அம்மா வந்து ஸ்கூல் நடத்துதாண்ணா, எல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான் நடத்தும். குதிரை ஸ்கூல் வச்சுருக்கோம், பேப்பா பிக் ஸ்கூல் வச்சுருக்கோம், எல்லாம் இருக்கும். இதில் கிடையாது. நீ கற்றுக் கொடுத்தியா யோபு? யோபுலாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் அந்த யோபு. குமுறலை வைத்தாயோ, தொண்டையில் நீ தான் குமுறலை வைத்தாயோ, சாரிகமா சொல்லுவியா, நீ தான் சொல்லி கொடுத்தியா? நோ. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுறது போல அதை மிரட்டுவாயோ? வெட்டுக்கிளி இங்கே பறந்து வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் ஒன்று வச்சு அப்படியே என்ன பண்ணோம், அது எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்கும். போய் குதிரை அது மாதிரி ஒரு பேப்பர் வச்சு மிரட்டிப்பார், என்ன ஆகுதுன்னு. அதன் நாசிக்கு செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. The glory of his nostrils, அது மூக்கிலிருந்து வர காற்று எப்படி இருக்குது, அதுவே பயங்கரமாக இருக்குது. அது ஆயுதம் தரித்தவர்களுக்கு எதிராக புறப்படும். கையில் துப்பாக்கி வச்சிருக்கார் பார், அவர் பார்த்து நடத்து, அப்படியே சொல்ல போகுது குதிரை, துப்பாக்கியோடு அவரை தூக்கி விசிறி அடிக்கும். அவர் சுடலைனா, சுட்டார்னா தப்பிச்சார். ஆமென். பவர் ஆஃப் தீஸ் வைல்ட் அனிமல்ஸ். இப்போ ஹார்ஸை பற்றி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறார். வண்டர்ஃபுல். நான் ஆச்சரியத்தோடு இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். குதிரை பார்த்தா எனக்கும் பயம்தான், ஆனால் குதிரைக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் குதிரை மேலே தான் மன்னர்கள் என்ன பண்ணாங்க, சண்டைக்கெலாம் போய் இருக்கிறாங்க. நம்மளால் அதை மிரட்ட முடியாது. கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்கலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். குதிரை என்ன பண்ணோம், கத்தியை பார்த்தே பயப்படாது, கத்தி வச்சுக்கிறவன் மேலே எகுரும். அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகம் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கம் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல்
பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவன் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளை ஆரம்பித்து தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். பயப்படாது. இட் இஸ் பவர்ஃபுல் குதிரை. அதுக்கு நம்ம மூக்குனாங்கயிறெல்லாம் போட்டு கடிவாலெல்லாம் போட்டு கட்டி வைக்கிறோம். முடிஞ்சால் கழட்டி விட்டு கட்டி கண்ட்ரோல் பண்ணு. எப்படி பண்ணு? அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணு. கண்ட்ரோலு ஆகாது. ஹல்லேலூயா. குதிரையினுடைய பவர் கர்த்தர் சொன்னார். தன்னுடைய படைப்புகளை பற்றி ஆண்டவர் ஹாப்பியாக இருக்கிறார். God is happy about the power of his created beings. ஆமென். அதோடைய தொண்டையை பற்றி பேசினார், அதோடைய பவரை பற்றி ஆண்டவர் இப்போ நெக்ஸ்ட்டு பேச போகிறாரு. 26ஆம் வசனத்திலே ராஜாலியை பற்றி பேசுகிறார். கிங் கழுகுன்னு சொல்லலாம். ஆமென். ஆமாம், மேன்மையுள்ள கழுகு. தெற்குக்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ. ஆமென். வெயிலை பார்த்து காற்றை பார்த்தெல்லாம் பயப்படாதான் பாது. காற்றை எதிர்த்து ஸ்டைலாக பறந்துனுக்குமா? எப்படி? எதிர் நீச்சல் போடுமா? எப்போ காற்று வருது தப்பிச்சிடலாம். நம்ம ஏரோப்ளைன் ஓட்டிகிட்டு போகிறோம். பெருங்காற்று வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டர்புலன்ஸு அதெல்லாம் வந்தால் பெருங்காற்று வராத இடத்துக்கு தான் மேலே போவோம். பட் ஸ்டில் டர்புலன்ஸ். ஒன்று அதுக்கு மேலே போயிடுவாங்க, அது கீழே போயிடுவாங்க. அதை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. கிளிக்கு எதனா ஒடிச்சிருச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுவாங்க? மேலே போவாங்க. டர்புலன்ஸ் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க, இல்லை கீழே அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் கழுகு வா 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 உன்னை எதிர்த்து நான் என்ன பண்ணுவேன்? பறப்பேன். ஆமென். கற்பனையிலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ. அது கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அது இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏறியே போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அது இருக்கும். அவ்வளோ உயரமான இடம். ஆமென். நம்முடைய தேவன் உன்னதங்களில் வாசம் பண்ணுறாராம். அதாவது அவர் எவ்வளோ ஹைட்டில் வாசம் பண்ணுறாரோ அந்த இடத்த கனவுல கூட காண முடியாதான் மனிதர்களாலேயும், குறிப்பாக சாத்தானால். அந்த இடத்துக்கு நம்மளை தூக்கிட்டு போய் ஆண்டவர் உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்கே இருந்து கழுகு நோக்குதுன்னா இதில் என்ன சொல்ல வராரு? என்னுடைய படைப்புடா யோபு, ஒரு சின்ன முட்டையிலேருந்து அதுவும் வருது. அதுவே அவ்வளோ அக்யூரேட்டாக மேலே இருந்து அங்கேருந்தே ஸ்டடி பண்ணி ஈகிள்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க, கழுகின் பார்வை. என்ன பார்வை? ஆமாம், நம்ம கூட ஆண்டவர் கழுகின் பார்வை தரணும். பைபிள் பாருனா நம்ம எங்கேயோ பார்த்து வசனத்தை படினா எதையோ படிச்சுன்னுக்குறோம். ரொம்ப அக்யூரேசி இல்லாத பீப்புள் ஹியூமன் பீயிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். எங்கேயோ பார்த்துன்னுக்குறோம். படிக்க போகிற இடத்துல வாதியாரை பார்க்க மாட்டோம், ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோம். பைக் ஓட்டும் போது நான் உண்மையில் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன், ஒரு பைக் வருமா, அந்த பைக்கில் வராரா நம்ம கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த மனுஷன் இப்படி வந்து இப்படி திரும்பி பார்த்துனே வருவான் பாருங்க. ஐயோ நம்ம இடிச்சிட போகிறான்டான்ற நடுவில் நின்றுருப்போம். ஹலோ ஹலோ ஹலோன்னுவோம். உண்மையிலங்க பைக் ஓட்டிட்டு இப்படி வந்து கரெக்டாக ரோடு கிராஸ் பண்ண நீங்கள் என்ன பாருங்களேன், யாராவது அப்படி வருவாங்க. அப்படி நின்று அந்த வண்டி ஸ்பீடு குறையாது. ஆண்டவரே இவருக்கு என்ன பார்வை கொடுங்க. அந்த அக்யூரேட்டாக தான் பைக்லாம் ஓட்டணும். அப்படியே எத்தனை டிகிரி இப்படி டர்ன் பண்ணுவாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே கதை இன்னைக்கு கந்தல்டா நடுவில் நிற்கிறாங்க. சார் 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 சார்னு கத்தணும். இல்லைன்னா நம்ம கார் ஓட்டினோமா பாம் பாம் பான்னு ஆர்ன் அடிக்கணும். முன்னாடி இருக்கிறவர் ஏன் சார் எனக்கு ஆர்ன் அடிக்கணும்? உங்களுக்கு அடிக்கலாங்க, அதை ஒருத்தர் எதிர்க்க வர்றாரு அவருக்கு அடிக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுதான்? தூரத்துலேருந்து அதை பார்க்கும். நம்ம கிட்டத்துலேருந்து கூட பார்க்க மாட்டோம். வந்து போனீங்களா நீங்கள் மீட்டிங்க்கு? ஆமாயா, முன்னாடி தான் உட்காந்துனே. இல்லையே நான் பார்க்கலையே, நான் கவனிக்கலையே அப்படின்னு. ஆண்டவர் கேட்குற ஒரு அனிமல் முன்னாடியோ என்னால் போட்டி போட முடியலப்பா, என்னால் பாஸ்டரா. நீங்கள் முடிஞ்சால் போட்டி போடுங்க. ஆனால் திட்டுறதுன்னா கழுத, காட்டு கழுத அப்படின்றோம். எக்ஸலண்ட்டாக அது இருக்குது, ஸ்ட்ராங்காக அது இருக்குது. எப்படி போகிறான் பாரு, குதிரை மாதிரி அப்படின்றோம். They are excellent beings created by God himself. தேவனால் படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, what is our position today? எல்லாம் யோபு கையில் கேட்குறாரு. இனி வருது அடுத்த அதிகாரத்தில் டைனோசரெல்லாம் தர்றாரு. ஆமென். அடுத்த அதிகாரம் அதெல்லாம் வருது, நம்ம படிக்க போகிறோம். God's question to Job. யோபு கையில் ஆண்டவர் கேள்வி கேட்டது.
அது உனக்கு அடங்குமா? ஒரே கேள்வி. என்னது? அது உனக்கு உன்னால் அதை அடக்க முடியுமா? இயற்கையை விடுறா, சூரியனை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒளிக்கு வழி காட்ட முடியாது, கடல்கிட்ட பண்ண முடியாது. உன் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன அனிமல்ஸ் அடக்க முடியுமா? உங்கள் தான் கத்தி இருக்குது, போய் அடக்கு. நீ தான் டீம் வச்சுக்கிற, அடக்கு. அடங்காத ஆண்டவர். Are you the master of the wild donkey? அவருடைய மாஸ்டரு நீ தான். சரி, are you giving food? நீ தான் சாப்பாடு கொடுக்குறியா? இல்லை ஆண்டவர். சரி, அட்லீஸ்ட் உனக்கு அதை பற்றியா தெரியுமா? தெரியாது ஆண்டவர். நீ உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆண்டவரே, என் ஃபேமிலியே எனக்கு கண்ட்ரோல் வரல ஆண்டவரே, எங்கே கூட என் பேனாவே நான் சொல்கிறத எழுத மாட்டுது ஆண்டவரே. ஆஸ்ட்ரிச், தீக்குருவி, அது பாட்டு முட்டையை போட்டு போயினேக்குது. அப்போனா நான் உனக்கு தீக்குருவி குடும்பம் அழின்னு வந்தேனே, அழியிலையே. மனிதன் விடுகிற ஒவ்வொரு குறைவிலும் அவருடைய நிறைவு அவனை காப்பாற்றுகிறது. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் கையில் அழுது, ஆண்டவரே ஞானி மாதிரி பேசுகிறேன், நான் எத்தனை இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ப்பா. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதான் தீக்குருவி, நல்லா ரெக்க விழிக்குது, ஆனால் முட்டையை எங்கே போட்டுருச்சு? பட் தே ஆர் ஸ்டில் ப்ரவுட். தீக்குருவி எப்படி இருக்குது? ப்ரௌடாக இருக்குது. குதிரையை பார்த்து குதிரையை ஓடிட்டு இருந்து, ஆனால் என்னத்தை விட்டுருச்சு? நம்ம அப்படி தான். we are very proud. we don't do even our basic things. ஒரு ப்ரேயர் கூட பண்ணிக்க மாட்டோம் காலையில். அப்படி ப்ரைடாக இருப்போம், ப்ரௌடாக இருப்போம். we have wings, we think that we can fly, but we don't fly. நான் நினச்சேன்னு வை, அவ்வளோதான் அண்ணுவோம். நீ தான் நினைக்க மாட்டேறியப்பா. நான்லாம் வந்தேன் வை, நான்லாம் இறங்கினேன் வை, நீ இறங்கவே மாட்ட. பேச்சோடு போகிறோமே. இந்த பேச்சில் எத்தனை குறைவுகள் நம்ம வைத்தோம். we behaved in such a way that we were deprived of wisdom. ஞானமே இல்லாதது போல இருந்தோமே. but we practiced cruelty. செய்யலாம் என்ன பண்ணோம்? குரூவலாக இருந்தோம், அடித்தோம், ஆடம்பரம் பண்ணோம், திட்டினோம், கத்துனோம். we were not able to master anything. எதையுமே மாஸ்டர் பண்ண முடியல. we never had strength. we never control anything. we told that we had control, but we never had control. நான் தான் இந்த கூட்ட தலைவன் தெரியுமா அப்படின்னு தான் சொன்னோம். யாரையும் கண்ட்ரோல் பண்ணல. பயத்தை பார்த்து சிரித்தோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்தோம். ஆமேன். கழுகை விட ஞானின்னு நினச்சோம். அது பார்த்த பார்வை நாம் பார்க்கவில்லை. அது தன் பிள்ளைகள் கொடுக்குற ஆகாரம் போல நாம் தரவில்லை. யோபு நிற்கிறாரு. நிறைய அர்த்தம் அதுக்கு இருக்குங்க. ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் நீ ஆள பிறந்திருக்கிறாய் என்று. ஆனால் நம்ம எதையுமே இன்னும் ரூல் பண்ணல. படிக்கலாமா? ஆதியாகமம் 1:26. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. 1:26 அவர் படைச்சி நம்மளை ரூல் பண்ணியிருக்காரு. 1:26 படிங்கம்மா. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். போதும். என்னங்க சமுத்திரத்தின் மச்சங்களையும். சமுத்திரத்தில் என்ன மாதிரி மீனுங்க இருக்குன்னு 10% கூட நமக்கு தரல. நம்ம ஒன்றும் ட்ராவல் பண்ண முடியல. சமுத்திரம் நம்மளை அலோவ் பண்ணல. அந்த மிருகங்களும் வாங்க 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 மனுஷாலா நீங்கள் தான் எங்கள் கிங்கு, நீங்கள் தான் வாங்க, உங்களுக்கு மாலை போடுறோன்னு கட் அவுட் வைக்க போகிறதும் இல்லை. பிச்சு போடுறோம் நம்மளே நம்ம கட் அவுட் வச்சுக்க வேண்டியது தான். வைக்கமா? சிங்கம் புலிலாம் காட்டுக்கு போனதும் இந்த நாட்டினுடைய தலைவர் வருகிறாருன்னு வைக்க போதா? இல்லை. ஆனால் அதுங்களை நம்ம ரூல் பண்ணணுமா? நம்ம பண்ணல. ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். we need to rule them. நம்ம கட்டளை போடணும். கட்டளை பிறப்பித்தார் அப்படின்றாங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போடுற கட்டளை இல்லை, மிருக ஜீவன்களுக்கு. இப்போ இங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் தெரியுது. நம்ம கட்டளை போட்டால் அது கேட்காது. ஏன்னா ஆர்டர் போட்ட கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியில. நமக்கு தியாலஜி தெரியுதுன்னு நினைக்கிறோம்ல, அதுங்களுக்கு நம்மளோட அதிக தியாலஜி தெரியும். அது சொல்லுது, நீயே அப்பா சொல் பேச்சு கேட்காதவன், நீயே வீட்டு தங்காத இஷ்டத்துக்குற, நீ சொன்னால் நான் கேட்கணுமா? போடான்னு சொல்லுது. கொரோனா உட்பட போடா போடா போடா, என்கிட்ட மோதன மொத்த பேரையும் காலி பண்ணிடுவேன் போடான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மருந்து கொடுத்து தடுப்பூசி போட்டு, கொரோனா உனக்கு எனக்கு டீல், போயிட்டு வா, இதோட முடிச்சியா போ, நாங்களாம் தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்கிறோம். நாம் ஆள பிறந்தவர்கள்.
எப்படி ஆளலாம்? எல்டர் பிரதர் போல, மூத்த சகோதரனை போல நம்ம இருக்கணும். See, the world is full of mysteries, strange things, புரியாத புதிர்கள். நம்மளை சுற்றி தான் இங்கே சலந்தி இருக்குது, அவ்வளோ சலந்தி இருக்குது. அது எப்படி குடும்பம் நடத்துது, அது எப்படி பிள்ளைங்க போகிறதுன்னு நமக்கு தெரில. இந்த இடம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிச்சு. கொசு காலையில் மகை வந்து அந்த ஸ்மெல்லாம் போட்டாங்க. இல்லைனா இந்த டோர் திறந்ததுக்கு கொசு வந்து கடிச்சிருக்கோம். ஒரு முறையும் அந்த டோர் திறந்துட்டு நான் இங்கே உட்காந்துனா எனக்கு கொசு கடிக்கும், நீ கடிக்கல ஏன்னா போட்டாங்க. அது எங்கேருந்து பெருகுதுன்னு எனக்கு தெரில. அதுங்க எங்கே கல்யாணம் பண்ணுது, அவங்க எந்த காலனியில் வாழறாங்க, அந்த கல்யாணத்துக்கு எந்த சீஃப் கெஸ்ட் வந்து போகிறாங்க என்னன்னு தெரில. எக்கச்சக்கமாக பெருகுது. இட்ஸ் ஃபில்ட் வித் மிஸ்ட்ரீஸ், ஃபில்ட் வித் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், அபூர்வமான காரியங்கள். நிறைய உடன் டோர்ஸ் இருக்குது. சும்மா அந்த உடன் டோர் ஓரமாக பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தோம்னா செல் அரிச்சிட்டு இருக்குது, அவ்வளோ வந்துருக்குது. அவங்க எப்போ வாடகை கொடுத்தாங்க, அவங்க எப்போ நம்மளே வாடகை இருக்கிறோம், அவங்க எப்படி நமக்கு வாடகை கொடுத்தாங்க தெரியல, உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், அன்அப்ரோச்சபிள் திங்ஸ், நம்மளால அது கிட்ட கூட போக முடியாது. இந்த 2வது ஏசி இருக்குல்ல, அந்த ஏசிக்குள்ளே ஒரு எலி போயிடுச்சு. எங்கள் பசங்க ரெடி ஆகுறான், தடி கொம்பு கட்டை தொடப்பம் எல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகுறான். அதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க, எல்லா சைடும் வலை போட்டாங்க. போட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஓட்டை தான் வச்சாங்க. அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணான், வந்துச்சுன்னு வைங்க. ஆமாம், ஒருத்தர் சொல்கிறார், அது வரும்போது சேரில் ஏறிக்கு வரான், ஏறிக்கின்னு அப்புறம் அடிப்பாரான். அது வரும்போது என்ன பண்ணுவாரான், சரிங்கடா நான் நினச்சிருந்தேன், நின்றுந்தானுங்க தட்டிக்கிட்டிலாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்ப்ரே அடிச்சானுங்க அந்த ஓட்டை வழியாக, அதுவும் வந்துச்சு. இவங்க எல்லாம் பார்க்க அதில் நின்றுக்கிற ஒருத்தர் மேலே எகிரிச்சு அவரு தெரிச்சு ஓடினார். அழகாக அது போகுது, தடி எடு, அதை எடு, இதை எடு, எல்லாம் எடுப்பா. அன்அப்ரோச்சபிள், நீ என்கிட்ட வரவே முடியாது. எப்போனா நான் தூக்க கழகத்தில் இருட்டில் கூண்டில் மாட்டேன்னா அடி, பப்ளிக்கில் நீ என்ன தொடவே முடியாது, வந்து பாரு அப்படின்னு. அன்அப்ரோச்சபிள், ஓவர் பவரிங். தேல் கொட்டிட்டா முழு உடம்பு ஓவர் பவர் பண்ணுது. கொழுவி கொட்டிட்டா சின்னத்தானே அது. கொசு கடிச்சிட்டா டெங்கு, ஃபைலேரியாசிஸ், யானை கால் வியாதி, கொரோனா. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜிக்கு நன்றி சொல்கிறோம். இல்லைனா விஷ ஜுரம், சிம்பிளாக முடிச்சிட்டோம். அது விஷ ஜுரம். Unapproachable mysteries that you cannot read, you cannot study. Still, modern science is in its state of infancy. இவ்வளோ தூரம் மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறகு ஐயா ஏவாது போட கட்டுறீங்களா, இப்போ தான் ஏ பச்சின்கிறாரு. மாடர்ன் சயின்ஸ் இவ்வளோ டெக்னாலஜி வந்த பிறகும் பிரதர் அவ்வளவு இருக்குதான். Unapproachable. Hallelujah. How are we going to survive? இப்போ புரிஞ்சிச்சப்பா, எப்படி சர்வைவ் ஆக போகிறோம்? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. மார்க் 16:16, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாரோட அடையாளமா? விசுவாசிகள். டுடே we are going to believe in the power of God. Hallelujah. We are going to trust the power of God. ஏன் ஆண்டவரை விசுவாசித்து இந்த பூமியில் வாழ போகிறேன். Hallelujah. முழு பூமியும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிலாம் எதிரியா மாறும். முழு பூமியும் எதிரியா மாறும். நம்ம என்ன நினச்சோம், பக்கத்து வீட்டுக்காரன், ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், சூனியம் வைக்கிறவன், இவனை தான் சொல்லுங்கிறீங்க. நீங்கள் இங்கே பாருங்க எத்தனை இருக்குது. You need to believe God. ஏன் நமக்குள்ளே கிரியை செய்கிற வியாதிகள். We need to trust God. We need to trust in the power of God. We need to trust in the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை விசுவாசிக்க வேண்டும். அம்மா வயிற்றுல 10 மாதம் இருக்கும், நம்ம காப்பாற்றினாரா இல்லையா? அது யார் ஞானம்? முதல் நாட்டில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க, அவங்க போட்ட சட்டமா? இல்லை, தேவ ஞானம். Again you trust in the wisdom of God that he is going to lead you. நம்மை நடத்த போகிறார் என்று அவருடைய ஞானத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பையூரில் 10 மாதம் காப்பாற்றினவர் இந்த பொய்யூரில் இத்தனை வருடம் காப்பாற்றின பிறகு மண்ணூருக்கும் கொண்டு சென்று என்னை இங்கே காப்பாற்றி மறுபடியும் என்னை மெய்யூருக்கு கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். Today I am going to believe in his wisdom. Hallelujah. What about God's goodness? நான் நல்லவன். எவ்வளோ நாள்ப்பா இந்த கதை? உண்மையான நல்லவர் இருக்கிறாரு, அவரை எப்போ விசுவாசிக்க போகிறோம்? He is good. I am going to trust in his goodness.
அவருடைய நன்மையை. ஆமேன். இன்னைக்கு காலையில் டீ குடிக்க 10 ரூபாய் இல்லைன்னா அப்படியே ஆண்டவரை புலம்பி தள்ளுறது. உயிரை கொடுத்துருக்காரு, டீ குடிக்கிறதுக்கு நாக்கு கொடுத்துருக்காரு, டீ குடித்தா ஒன்றாவாத வயிறு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பேச மாட்டோம். நான் கொடுக்கல இன்னைக்கு 10 ரூபாய் டீ கொடுக்கல. ஆமேன். இந்த குட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நன்மை. He is the Almighty One. எல்லாம் வல்லவர், எல்லாம் சர்வ வல்லவர். He rules the whole universe. முழு உலகத்தையும் ஆளுகிறார். சொல்லமா என்ன பாருங்க, முழு உலகத்தை ஆளுகிறவர் என்னை முதலாவது ஆளுகிறார். நான் என் தேவனுக்கு கட்டுப்படுகிறேன், அவர் ஞானத்துக்கு கட்டுப்படுகிறேன், அவர் உண்மைக்கு கட்டுப்படுகிறேன். சொல்லுங்க, அவர் வல்லமைக்கு கட்டுப்படுகிறேன், அவர் கொடுக்கிற நன்மைக்கு கட்டுப்படுகிறேன், அவர் ஞானத்துக்கு கட்டுப்படுகிறேன். அவர் மூலமாக இதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். We will rule the planet earth along with Jesus. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்போ பண்ணுறதெல்லாம் ரூலிங் இல்லை. நம்ம சொன்னால் யானை ஃபோன் எடுக்கும். ஹலோ யானை, எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் வாயேன், இந்த மரத்து கிளையை உடச்சி போட்டு போயேன், அது செய்யும். ஹலோ சொரா, எங்கே இருக்க? நான் இந்த கடலில் இந்த இடத்துல இருக்கிறேன், ஒரு 2 சொரா அனுப்பேன், நான் சூப் வச்சு குடிக்கணும். சரி, உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நேரா அப்படின்னு அனுப்புதே. ஆப்பிள் மரம் என்ன பண்ணுற? இப்போ தான் பூ விடுறேன், ஒன்று பண்ணேன், கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 2 ஆப்பிள் பழம் அனுப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்துட்டேன், அனுப்புமே. இதான் பாலுகை. ஹலோ இல்லையா? சூரியன் ரொம்ப சூடாக இருக்குமே இருக்குது, கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி, 1,00,000 கிலோமீட்டர் தள்ளி போ, 2,00,000 கிலோமீட்டர் தள்ளி போ. ரைட், ஓகே விடு, என் வீட்டு பக்கம் ரொம்ப அடிக்காத. ஹலோ இல்லையா? நட்சத்திரம் எத்தனை பேர் இருக்காங்க? டாடி சொல்வார், புதுசாக ஒரு நட்சத்திரம் போட்டான்டா, நீயே பேர் வைடா. ஓகே டாடி. எத்தனைப்பா நட்சத்திரம் பேர் எழுதிக்கிற? டாடி நானா ஒரு 10 மில்லியன் எழுதியிருக்கேன் இந்த கையால். இப்போ எழுத முடியாது, அவரோடு கூட சேர்ந்தா. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், நீங்கள் ஜிஐ மக்கள்லாம் போயிட்டு அந்த அட்லாண்டிக் ஓஷன் உள்ள மீனுக்கெல்லாம் இத்தனை டன் சாப்பாடு போட்டு வாங்கன்னுவார். இப்போ போட சொன்னால், டாடி பால் வாங்குறதுக்கே காசு கொடுங்க டாடி அப்படின்னு கேட்போம். அப்போ இத்தனை டன் எப்படி தூக்கிட்டு போகிறது? நீயே தூக்கிட்டு போடா கையில்னுவார், தூக்கக்கூடிய பலனை தருவார். ஏதா நம்பலாம்பா? இக்காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. We are going to believe in God. We are going to trust in God. நாம் ஆண்டவரை நம்ப போகிறோம், நாம் ஆண்டவரை விசுவாசிக்க போகிறோம், நாம் ஆண்டவர் சந்நிதியிலே வாழப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் கையில் ஆண்டவரை நம்பாமல் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தோம்னா இன்றைக்கி ஆண்டவர் கையில் சரண்டர் ஆக போகிறோம். நம்ம ஏஞ்சிக்கலாமா? வாங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷீரரரரா ஓ ரிரரரா தேரே. ஆண்டவர் தான் இந்த படைப்பின் காரணராக இருக்கிறார். அவருடைய படைப்பின் அதிசயத்தை இன்னைக்கு நாம் பார்த்தோம். அவருடைய ஞானத்து முன்பாக நாம் ஒன்றுமில்லை. இன்று அவருடைய படைப்புக்கும் அவருடைய சகல காரியங்களுக்கும் நம்மை விட்டு கொடுப்போமா? நம்மை விட்டு கொடுத்தால் தேவன் அவரை நம்மை ஆளுக செய்கிற தேவனாக இருக்கிறார். சகல அண்ட சராசரங்களை ஆண்ட தேவன் இன்னைக்கு நம்மளையும் ஆள தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உம்ம கையில் ஒப்புக்க, நீர் தான் தக்க படைப்பின் காரணம், என்னையும் படைத்தவர் நீர் தான் தகப்பனே, என்னையும் தாயின் கர்ப்பத்தை உருவாக்குனர் நீர் தான் தகப்பனே, இந்த அண்டா சராசரங்களை படைத்த தேவன் நீரே எங்கள் படைப்பின் காரணம் என்று ஆண்டு சமூகத்தை நம்ம ஒரு வெறுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அண்ட சராசரங்களை ஆண்ட தேவன் நீர் எங்களையும் ஆளுந்தலன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒரு தாழ்த்தி இந்த பாடலை பாடி தேவனத்தை நாம் துவங்கப்படுத்தலாமா? தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுமாப்பா, நீர் தான் தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான
நோக்கி பார்த்திடுமே. ஆண்டவர் சொல்லலாம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. ஆண்டவர் சொல்லமாப்பா, நான் வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் நவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் நவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்பா பிதாவே, இது இந்த காலை வேளையில் கூட தகப்பனே, அப்பா உங்களோட மகத்துவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, நாங்கள் உண்மை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் அப்பா எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட அடியிலே மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யோபு 39 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்கினாயோ, உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நாம் யாரை நம்பி வாழ்கிறோம்? மனிதர்களை நம்பி வாழ்கிறோமா, இல்லை யாரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? தேவனை சார்ந்து வாழ்கிறோமா, இல்லை யாரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த நாளையும் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கின்றார். அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறாரு. நாம் எத்தனையோ முறை பார்த்தா நம்ம உலகத்தை நம்பி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களை நம்புகிறோம், நம்ம பலத்தை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை படைத்த தேவனை நம்பி நாம் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும், அவரோட சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்துலேயும் என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பலவீனம் ஒன்று வந்துச்சு. என்னோட நம்பிக்கை எப்படின்னா, நான் எந்த வேலை கொடுத்தாலும் நான் நல்லா பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்ட்டு என்னோட பலத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. நான் எப்போவுமே எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலும் நான் அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது எவ்வளோ நேரம்னாலும் சரி, என்னோடய டைமுக்கு மிஞ்சி கூட நான் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்னோடய பலன் என்னை விட்டு போச்சு. எனக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு. அப்போ சோர்ந்து போயிட்டேன். என் வேலையும் என்னை கைவிட்டுடுச்சு, என் பலனும் எனக்கு போயிடுச்சு. நான் அவ்வளோதான், நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருந்துச்சு. அப்போ நான் கர்த்தரை நோக்கி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பா, இந்த பலன் என்னை விட்டு போனாலும் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்கப்பா அப்படின்னா அவரை சார்ந்து நான் அவரை நோக்கி செபிக்க ஆரம்பித்தேன். அப்பா, என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு பலனா நீங்கள் வாங்க, எனக்கு சத்துவத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு அவருக்கோட சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அவர்கிட்ட என்னை நான் அர்ப்பணித்து என்னை விட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட புது பலன் எனக்குள்ளே வந்துச்சு.
எத்தனையோ முறை கூட நான் வந்து மனிதர்கள்கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன், அவங்கள சார்ந்து இவங்க இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் போய் எத்தனையோ முறை நின்றுருக்கேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்க கைவிடும்போது கூட ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நின்ன நேரத்தெல்லாம் தேவன் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எத்தனையோ முறை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறாரு. இப்பயும் நான் தனியாக இருக்கிறனே என்று நான் நினைக்கும்போது கூட நான் உன் கூட இருக்கிறேன்ட்டு இந்த வசனம் மூலயமா ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கேன். நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், எது குறித்து நீ கலங்காத என்று ஆண்டவர் இந்த நாளில் அவரோட சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்படி இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நம்ம எத்தனை முறை மனிதரை நம்பி இருப்போம், பலத்தை நம்பி இருப்போம், பணத்தை நம்பி இருப்போம். அது எல்லாமே ஒரு நாள் கைவிடும். ஆனால் நாம் தேவன் ஒருபோதும் நாம் கைவிடுவதே இல்லை. நம்ம இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? முடிந்தவர்கள் முன்பாக நம்ம கடந்து வரலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்பாக கடந்து வந்து, நான் இந்த நேரத்தில் எத்தனையோ முறை நான் மனிதனை நம்பி ஏமாந்துட்டேன்ப்பா, பணத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன்ப்பா, என் பலத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன்ப்பா, இப்போ நான் உம்மோட சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. நம்ம அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, இலையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடும். ஆண்டவர் பாசலப்பா, நான் பெருமையான வீலை போய் வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியன் தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே எங்களை முழுமையாக உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உபத்திரத்தின் நேரத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்க வேண்டுமாப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்க வேண்டுமாப்பா. உம்மோட சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எந்த சூழ்நிலையும் பார்த்து நாங்கள் பின் மாற்றத்தில் நாங்கள் போகாத படிக்கு அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் உண்மையே சார்ந்து உண்மையே நம்பி வாழக்கூடிய அந்த கிருபைய ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. நாங்க உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோமப்பா. எத்தனையோ முறை நாங்க மனிதனை நம்பி நாங்க ஏமாந்து போனோமே, எங்கள் பலத்தை நம்பி நாங்கள் ஏமாந்து போனோமேப்பா. இதோ நாங்க அப்படி வாழாத படிக்கு இதோ ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்க உம்மோட சித்தம் என்னதென்று அப்பா இதோ கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய அந்த வழி வாசல்களை எங்களுக்கு நீங்க திறந்து கொடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, என் தேவாதி தேவனை நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. எல்லா அப்பா உபத்திரத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்க உண்மை சார்ந்து வாழக்கூடிய அந்த கிருபை ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க சித்தத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா, உங்க சித்தத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா, நீங்க எங்களை பலப்படுத்துங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்க.
அப்பா ஆவியானவரே அப்பா இதோ கர்த்தாவே உம்முடைய வல்லமை இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றுனமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க சித்தத்துக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.